வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3rd ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற 7வது பாடலான சான்றோர் மொழி. அதை பார்க்க போகிறோம். பாடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். சான்றோர் மொழியில் இனியவை 40 அது பார்க்க போகிறோம். இந்த பாடலை எழுதியவர் பூதஞ்சேந்தனார். இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, எழுத்துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. இப்போ பாடலோட பொருள் பார்க்கலாம். இனியவை 40 பூதஞ்சேந்தனார் எழுதின பாடல். அது கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது. அதாவது நம்ம நிறைய படித்தவங்க இருக்கும்போது அவங்க முன்னாடி நானும் படித்தவன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இனிது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்காரை சேர்த்தல் மிகமான முன் இனிதே, அதாவது அறிவில் மேம்பட்டவர்கள், அதாவது ரொம்ப படித்தவங்களோட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப இனிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளும் நிறைய கற்றுக்க முடியும் இல்லைங்களா. அடுத்து எழுத்துணையானும் இரவாது தானீதல் எத்துணையும் ஆற்ற இனிது. அதாவது எள்ளளவு எள் எவ்வளோ சின்னதாக இருக்குமோ அந்த ஒரு சிறிய பொருளையும் அடுத்தவங்க கிட்டே கேட்குறதுக்கு நம்ம அசிங்கப்படணும், யோசிக்கணும். நம்ம இன்னொருக்கு கொடுக்கறத இனிமையான விஷயமா நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாடல் பொருள் பார்க்கலாம். கற்றார் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது, அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது, எள்ளளவு சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானது. பொருள் அறிவோம்ல நாம் பார்க்க போகிறது. மிக்கார் அறிவில் மேம்பட்டவர், எள் துணை எள் அளவு, எத்துணையும் எல்லாவற்றிலும், மாண்பு பெருமை, நூலை பற்றி. இந்நூல் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனாரால் எழுதப்பட்டது. வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவது. 40 பாடல்களை கொண்டது. எனவே இனியவை 40 என அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.